விவசாயத்தோட ரொம்ப கஷ்டமான துறை விளையாட்டுத்துறை. நான் பேசக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன், பேச வைக்கிறீங்க. அமைச்சர் சொல்லியிருக்காரு விவசாயத்தை விட விளையாட்டுத்துறை ரொம்ப கஷ்டமாமா. சார் நீங்க சாப்பிடுவீங்கல்ல சார்? ஓ, நீங்க எல்லாம் பெரிய லெவல்ல பீஸா, பர்கர், பன்னு, பிரெட் இந்த மாதிரி சாப்பிடுவீங்க. ஆனா விளையாடல இருக்கிற குழந்தைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவங்க. அவங்களுக்கு உங்களால ஈக்குவலா வாங்கி தர முடியுமா? முடியாதுல்ல. அது மட்டும் இல்லாம முதல்ல விளையாடணும் அப்படின்னா உடம்புல தெம்பு வேணும். அந்த தெம்பு வேணும்னா ஆரோக்கியமான உணவு வேணும். அந்த ஆரோக்கியமான உணவு வேணும்னா விவசாயம் பண்ணா மட்டும்தான் முடியும். அந்த விவசாயி இருந்தாதான் அந்த ஆரோக்கியமான உணவே கிடைக்கும். அப்புறம் எப்படி? எனக்கு புரியல. ஓ, நீங்க விளையாட்டுத்துறை அமைச்சரா இருக்கிறதுனால விளையாட்டு தான் பெருசுன்றீங்க. அப்போ மதுவிலக்கு துறையில இருந்தீங்கன்னா விவசாயத்தோட மதுவிலக்கு தான் பெருசுன்னு சொல்வீங்களோ? அப்படிக்குள்ள இருக்கலாம்ல. அதாவது நேரத்துக்கு தகுந்த மாதிரி பேசுவாங்கன்னு சொல்றாங்களே, அது இதுதானா? விவசாயிகள் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு அப்படின்னு சொல்லுவோம். நாம இப்ப எடுக்கிற முடிவுதான் நமக்கு நம்மளோட விவசாயத்தை காப்பாத்தணும் அப்படின்னா எல்லாருமே ஒண்ணு சேரணும். ஒண்ணு சேர்ந்து ஒரு 15 நாளைக்கு இல்ல ஒரு மாசத்துக்கு நம்மளோட கஷ்ட நஷ்டம் பார்க்காம, வருமானத்தை பார்க்காம நம்ம ஒண்ணு சேர்ந்தா மட்டும்தான், லாபங்களை பார்க்காம ஒண்ணு சேர்ந்தா மட்டும்தான் நம்மளோட விவசாயத்தை மீட்டெடுக்க முடியும். இதுல எனக்கு காய்கறி வந்துட்டு இருக்கு, அதனால நான் விட்டுட்டு போக முடியாது அப்படின்லாம் யோசிக்காதீங்க. எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டோம், சரிங்களா? அதனால இந்த கஷ்டத்தை ஒரு மாசத்துக்கு நம்ம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து செஞ்சோம் அப்படின்னா வெற்றி விவசாயிக்கு மட்டும்தான்.